Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறா தொக்கு. எறா தொக்கு நம்ம வீட்லயே எவ்வளவு அழகா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல நான் தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போடலாம், ஏன்னா அப்பதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ 2 பட்டை, ஒரு 3 அன்னாச்சி பூ, ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு இதை சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இப்போது பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி கம்மியாக போடணும், இல்லைன்னா தக்காளி தொக்கு டைப் வந்துடும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கிளறிடுங்க. இப்போ பச்சை மிளகா 4 சேர்த்துக்கிறேன், நீளமாக கீனி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் போல் வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதிகமாக நம்ம தக்காளி சேர்த்தோன்னா தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும், டேஸ்ட் வராது. அதனால் தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் நல்லா விட்டேன், வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகப்பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக நல்லா காரசாரமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் இப்போது செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டு இந்த பதத்துக்கு வந்ததும் நான் 1/2 கிலோ எறாவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். எறா சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா நம்மளுக்கு லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் எறாவை சேர்க்கணும். எறாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் பாதாமியும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் நான் ஒரு 5-6 பாதாம் 5-6 முந்திரிக்கு எடுத்திருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் போட்டோன்னா. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் சில்லி சாஸ் எடுக்கிறேன், 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் ஊற்றுறேன் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா நம்ம ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி கிரேவி இதெல்லாம் போட்டாலே செம்மையாக டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டு அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணாலே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லா ஒன்றா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி, மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம எறா தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நான் ஆல்ரெடி எறா வெந்துருச்சு. நமக்கு இந்த கிரேவி கொஞ்சம்
திக்கானதும் மேலெல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் நம்ம எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியை தூவி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல காரசாரமாக நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக நம்ம எறா தொக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம எறா தொக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நொடியில் பிளேட் காலி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் எறா தொக்கை செஞ்சு பாருங்கள். நான் இப்போது சர்விங் பவுலில் மாற்றி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சின்ட்டு. ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.